ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி ஜேஇ 2026 நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ், ஜென் நம்பர் 4/2026, recruitment of various post of junior engineer, depot material superintendent and chemical and metrological assistant. Indicative notice. Application are invited from the eligible candidates for various categories of post given in table below. Application complete in all respect must be submitted through online mode only. Opening date of application 14/8/2026. Closing date of submission of application 13/9/2026. ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் 14/8/2026 ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 14ல இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 13/9/2026 செப்டம்பர் 13ஆம் தேதியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே. நேம் ஆஃப் த போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அண்ட் கெமிக்கல் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட். பே லெவல் பாத்தீங்கன்னா லெவல் 6. இனிஷியல் பே வந்து 35,400 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 to 33 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலுக்கான ஏஜ் லிமிட். இது போக ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓகே. ஓவராலா எவ்வளோ வேகன்சிஸ் இந்த டைம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 4098 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. Candidates are advised to verify their primary details using Aadhaar during filling of online application in order to avoid inconvenience and delay due to details scrutiny at every stage of recruitment process for non-Aadhaar verified applications. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் எக்ஸாம்ல வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா நம்ம வந்து என்டர் பண்ணிடணும். In order to achieve successful verification using Aadhaar, name and date of birth in Aadhaar shall be updated to match 100% with the full name and date of birth available in 10th certificate. ஓகே, நம்ம 10th சர்டிபிகேட்ல நம்ம நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 10th சர்டிபிகேட்ல நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதை இங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டா இல்ல அப்படின்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கும்போது அப்போ வந்து மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட 10th சர்டிபிகேட்ல என்ன மாதிரி உங்களோட நேம் இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டுல நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆதார் கார்டு தான் நீங்க வந்து ஐடி ப்ரூஃபாவே எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எடுத்துட்டு போவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th சர்டிபிகேட்ல என்னோட நேம் வந்து முத்து லக்ஷ்மி, LAKSHMI எஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ முத்துக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, பின்னாடி இனிஷியல் இருக்கும். அப்ப இதே மாதிரி எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஆதார் கார்டுல இருக்கணும். இல்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ எஸ் முத்து லக்ஷ்மி அப்படி இருக்கு அப்படின்னா ஆதார் கார்டுலயும் அதே மாதிரி இருக்கணும். ஸோ இதனால என்ன ஆகும்னா நம்ம அப்ளை பண்ணும்போதா இருக்கட்டும், எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதா இருக்கட்டும், அந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால ஆதார் கார்டுல எப்படி நேம் இருக்கோ, அதாவது 10th சர்டிபிகேட்ல, ஏன்னா இப்போ நம்மளால 10th சர்டிபிகேட்டை மாத்த முடியாது. ஆனா ஆதார் கார்டுல உள்ள டீடைல்ஸை மாத்த முடியும். 10th சர்டிபிகேட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டுல நேம் இருக்கிற மாதிரி இப்பவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது அந்த டைம்ல உட்கார்ந்து நம்ம சேஞ்ச் பண்ணி அது சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு இன்னும் டிலே ஆகுங்கும் போது டென்ஷன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்மே ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் ஓபன் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி உங்க 10th சர்டிபிகேட்லயும் ஆதார் கார்டுலயும் நேம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இதுல எப்படி நேம் ஸ்பெல்லிங்கோட இருக்கோ அதே ஸ்பெல்லிங்கோட அங்கேயும் இருக்கான்னு பாருங்க. இங்க இனிஷியல் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா ஆதார் கார்டுலயும் முன்னாடி இருக்கணும். 10th சர்டிபிகேட்ல இனிஷியல் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா ஆதார் கார்டுலயும் பின்னாடி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க எந்த ஆர்ஆர்பி ஜோனுக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலா 4000க்கும் மேல வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ஆர்ஆர்பி ஜோனுக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து எப்பவுமே நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுபடி ரயில்வே ரிலீஸ் பண்ண இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் தான் இது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஜேஇக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு NTPCக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மந்த்லயே பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஆகஸ்ட்லயே பாத்தீங்கன்னா NTPCக்கான இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. NTPC கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறமா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நவம்பர் டிசம்பர்ல தான் குரூப் டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். NTPC கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் 2027க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு செப்டம்பர் இல்லன்னா அக்டோபருக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆகும். மேபி கொஞ்சம் சீக்கிரம் வருது அப்படின்னா, ஆகஸ்ட்ல கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆகஸ்ட் டூ செப்டம்பர் தான் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர்ல அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து ரயில்வேல இருந்து வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான இண்டிகேட்டிவ் நோட்டீஸும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணணும். ரயில்வே பொறுத்தவரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி வரைக்கும் நீங்க வந்து இங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்டுக்கு என்ன எக்ஸாம் எழுதலாம்னா, ஆர்ஆர்பி, குரூப் டி எழுதலாம். 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எழுதலாம். டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, என்டிபிசி கிராஜுவேட் எழுதலாம். இந்த மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன்ல இருந்து மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி வரைக்கும் எல்லா போஸ்ட்டுமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரயில்வே பொறுத்தவரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் காமனான சிலபஸ் தான். மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் போய்க்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3 செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இந்த எக்ஸாம்ஸுக்கான செலக்ஷன் பேட்சும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிலபஸ் முடிக்கிறதுக்கான கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டும் இதுலயே கவர் ஆகிரும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணதும் பாத்தீங்கன்னா சாட்டர்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். கரெக்டா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வீக்லி டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வீக்லி பிளானை பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு வந்தீங்கனாலே ஒரு 4 மாசத்துல எக்ஸாமுக்கு சூப்பரா ரெடி ஆகிரலாம். செக்ஷன் கண்ட்ரோலருக்குலாம் பாத்தீங்கன்னா மேத்ஸும் ரீசனிங்கும் தான் சிலபஸே. ஓகே. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்துட்டு கரெக்டா படிக்க ஆரம்பிங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி குரூப் டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிபிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.